வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கனிமொழி ஈடுபட்டிருந்தார். நான் கூட அதை பதிவுலாம் போட்டிருந்தேன். டெல்லிக்கு போய் நேரடியாக ராகுலை பார்த்து, ராகுலோ கார்கேவோ யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்கள பார்த்தேம்பாங்க, இவங்கள பார்த்தேம்பாங்க, பார்த்து முடித்து பேசும்போது அதை பற்றி பதிவு கூட போட்டிருந்தேன். அதாவது பழைய மிரட்டல் துணினா நாங்கள் கேட்குறத வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிற மிரட்டல் துணியில் திமுகவால் இனி பேசவே முடியாது அப்படிங்கிறத காங்கிரஸ் மிக திட்டவட்டமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? திமுக சார்பில் பேசுகிறத யாராக இருந்தாலும் இனி இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அதனுடைய எதிரொலி தான் மாணிக் தாகூருக்கு என்ன தைரியம், விருதுநகர் எம்பி திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அங்கே ராகுல் கொடுத்த தைரியம். அப்படி என்ன ராகுல் தைரியம் கொடுத்தாரு? திமுகவுடைய ஏற்கனவே நான் போட்ட பதில் தான். திமுகவுடைய அமைச்சர்கள், திமுக பிரமுகர்கள், இரண்டாம் நிலை தலைவர்கள், இவர்களை யார் யார் மேலே என்னென்ன வழக்கு, என்ன டேட்டில் அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் வேகம் எடுக்க போகுது, அதில் யார் யார் உள்ளே போகிறாங்க, அந்த லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட கிளியராக கிடச்சிருச்சு. அப்போது இனி திமுகவுடைய இமேஜ் உடையுது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு புரிஞ்சிடுச்சு. இனி போய் இவங்ககிட்ட நம்ம கெஞ்சிக்கிட்டு 20 கூட 30 கூடலாம் இருக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு தேவை இது, தரலையா? ஏன்னா ஏற்கனவே வீக்காக போகுது. 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்குகள் வந்து வேறு மாதிரி திசை திரும்புது. அப்போ இந்த நிலைமையில் மேலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு நினச்சிக்கிட்டு காங்கிரஸை வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் வீக்கு. தம்பி விஜய் வேறு கடும் கோபத்தில் இருக்கார். தூயாவின்னு எல்லாமே சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது உண்மையிலே விஜய்க்கு வந்து தனித்த ஒரு பெரும்பான்மையோட பலம் கிடையாது திமுகவை எதிர்த்து தோக்கடிக்கிறதுக்கு. ஆனால் அவர்கள் பலவீனமாகிவிட்டால் இவர் பலம் பெற்று விடுவார். திமுக பலவீனமாயிடுச்சு வழக்குகளால், இந்த இவங்க மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளால். அப்படின்னா இப்போ இது பலமாயிடும் இவங்களுக்கு. யாருக்கு? தாவேகாவுக்கு. அந்த பலவீனத்தை பலமாக்குவார்கள். அப்போது காங்கிரஸ் வந்து இந்த தாவேகாவோட சேரும்போது இவர் நிச்சயம் மீளக்கூடிய வாய்ப்பு அதிகம். யார்? திமுக. இந்த கணக்கை வச்சு தான் காங்கிரஸ் வந்து எகிரி குதிக்குது. இதுதான் அந்த காங்கிரஸோடைய தைரியத்துக்கு காரணம். திமுகவை எதிர்த்து நிற்கிறதுக்கான காரணம் இதுதான். எத்தனை பேர் குற்றச்சாட்டுகளை சுமந்துக்கிட்டு, குற்றச்சாட்டுகளோடு அந்த பழிபாவங்களோடு சுமந்துக்கிட்டு போகிறாங்கன்ற லிஸ்ட்டு காங்கிரஸ் கையில் இருக்குது. இப்போது திமுகவும் ரொம்ப சிக்கலான நேரம் தான். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.